அவ்வப்போது மாற்றங்களை விரும்பும் அன்பான மகர ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் மகர ராசி ரீதியாக இழந்த இன்பங்களை மீட்டெடுக்கும் காலமாகும். அதே நேரத்தில் ராசி ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும் இக்காலங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியை அதிகரித்துக் கொள்வதுதான் திறமையாகும். பொதுவாக சமசப்தம குருவின் பொதுவான பலன்கள்: உங்கள் உடல் ரீதியான மன ரீதியான சங்கடங்கள் அகலும். குரு பகவானின் நேரடி பார்வையால் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியங்கள், எண்ணங்கள், கனவுகளை நிறைவேற்ற இதுவே சாதகமான காலமாகும். தங்களுக்கு புதியதாக பிறப்பெடுத்தது போன்ற உணர்வு எழும்பும். வெறுமை உணர்வு, தனிமை இவையாவும் அகலும். வாழ்க்கை வளம் பெற தசாபுக்திகள் வலுப்பெற்றிருந்தால் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் என்று சொல்லக்கூடிய அன்பார்ந்த மகர ராசியில் இடம்பெற்றுள்ள சூரிய பகவானின் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, 7வது நட்சத்திரம் வரை ஆன சஞ்சரிப்பு காலகட்டத்தில் தனலாபம், சொத்துக்கள் வாங்குதல், வீடு கட்டுதல், குடும்பத்தில் சந்தோஷகரமான சுப நிகழ்ச்சிகள் போன்ற சுப பலன்களையே அள்ளித் தருவார். எனவே நட்சத்திர ரீதியாக இந்த 14வது நட்சத்திரத்தின் சஞ்சரிப்பானது மிகவும் சிறப்பானதொரு அருமையானதொரு காலகட்டம் ஆகும். இருந்தாலும் ராசி ரீதியாக அன்பார்ந்த மகர ராசியில் இடம்பெற்றுள்ள உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான கடக ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, பகவான் சஞ்சரிக்கும் இக்காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மாலை சூடுவீர்கள். இருந்தாலும் அஷ்டமகேதுவுடன் சஞ்சரிக்கும் இக்காலகட்டத்தில் தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், நண்பர்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். எனவே வியாபாரத்தில் பெரிய அளவில் பண முதலீடு செய்ய வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, 12வது நட்சத்திரம் வரை சஞ்சரிக்கும் காலகட்டமானது வெகுவாக சுப பலன்களை குறைத்து அசுப பலன்களை தருவார் என்று சொல்ல வேண்டும். இக்காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக எதிர்பாராத கெடுதல்கள் நடக்கும். மனதில் ஒருவித மரண பயம் உண்டாகும். பலவித கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து சேரும். ஆனால் சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் வலுப்பெற்றிருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் சாதகமற்ற நிலையில் இருந்தால் மேலும் அசுப பலன்களையே சந்திக்க நேரும். அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, கவலையை விடுங்கள். கடந்த 2 வருடங்களாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 7 முதல் 12வது நட்சத்திர